வெற்றியின் வேர். வெற்றியின் வேர் உலகளாவிய மென்பொருளை உருவாக்கும் கிராமத்து சாதனை. மதி ஒரு மென்பொருள் மேதை. அமெரிக்காவின் மின்னும் நகரங்களில் அவர் வேலை பார்த்தாலும் அவரது மனதோ தமிழ்நாட்டின் பச்சை வயல்கள் நிறைந்த தன் கிராமத்தை, அதன் திறனை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தது. நாம் ஏன் உலகத்தரமான மென்பொருளை இங்கிருந்து நம் மண்ணிலிருந்து உருவாக்க கூடாது? வெளி முதலீட்டுக்காக காத்திருக்க தேவையில்லை, நாமே நமக்கு பலம் என்று முடிவெடுத்தார். மதி தன் சொந்த ஊரான புதுப்பட்டிக்கே திரும்பினார். அங்கு வெற்றிலை மென்பொருள் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். பூட் ஸ்ட்ராப்பிங் கொள்கைதான் அதன் இதயம். கடனோ முதலீடோ இல்லை, உழைப்பும் தரமுமே மூலதனம். செல்வி போன்ற கிராமப்புற இளைஞர்கள் அவரது முதல் பணியாளர்கள். கல்லூரி பட்டங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடம் ஏராளமாக இருந்தது. உலகளாவிய நிறுவனங்களுக்கு போட்டியாக மென்பொருளை உருவாக்குவது சவாலானது. சில நாட்கள் தோல்வியும் சில இரவுகள் தூக்கமில்லாமலும் கடந்தன. ஆனால் தரத்தில் ஒருபோதும் சமரசமில்லை. மதி செல்விக்கு ஒரு சிக்கலான குறியீட்டு தொகுதியை கற்றுக் கொடுத்தார். மென்பொருளின் ஒவ்வொரு அம்சமும் புதுப்பட்டியின் மண்ணில் உருவானது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். மெதுவான தொடக்கம், ஆனால் நிலையான வளர்ச்சி. வெற்றிலை மென்பொருள் தொகுப்பு உலக சந்தையை அடைந்தது. அதன் புதுமையும் எளிமையும் பெரும் வரவேற்பை பெற்றன. வெளிநாட்டு முதலீட்டை நாடாமலேயே கிராமப்புற இளைஞர்களின் உழைப்பால் ஒரு பன்னாட்டு நிறுவனம் சாத்தியமானது என்பதை உலகம் கண்டது. புதுப்பட்டியின் பெயரும் புகழும் மென்பொருள் உலகில் ஒலித்தது. வெற்றியின் உண்மையான வேர் மண்ணிலும் மனிதர்களிடமும் உள்ளது. மதி நிரூபித்தார், திறமைக்கு நகரமோ வெளிநாட்டு கடனோ தேவையில்லை, தேவை நம் நாட்டின் மீது நம்பிக்கை.